நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, யோவான் அப்போஸ்தலன் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது ஒரு வார்த்தை முதல் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரை திரும்ப திரும்ப வருகிறது. என்ன வார்த்தை அது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறார். ஆனால் நடைமுறை அனுபவத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற தேவ பிள்ளைகள் பல முறை தவறி தவறி பாவத்தில் விழுகிறார். அது பரிசுத்தமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே அவர்கள் பல நேரங்களிலே சிலிப்பாயிடுறாங்க. அப்படின்னா அவங்க அப்படி தவறு செய்யும் பொழுது, நான் தேவனால் பிறந்தவனா, அதாவது நான் எதற்காக இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார் என்றால், அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், தீவிரமாய் வருகிறார்கள், நன்றாய் பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் பாவ சோதனைகள் வரும் பொழுது சில நேரங்களில் அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாமல் சிலிப்பாயிடுறாங்க. இப்போ அவர்களுக்குள்ளே குற்றம் சாட்டுகிற சாத்தானுடைய வார்த்தைகள் வருகிறது. விழுந்துட்டல்ல, தப்பு செய்துட்டல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு தப்பு செய்கிற, அப்போ நீ தேவனால் பிறந்தவனா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்ல போட்டிருக்கு. அப்போ நீ பாவம் செஞ்சுட்டா அப்போ தேவனால் நீ ரட்சிக்கப்பட்டதே தவறுன்றுவான். இதில் நிறைய பேர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. ஆரம்பத்தில் நாங்கள் ஆண்டவர்களை வந்த போதுல இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது தான் எங்களுக்கு தெளிவு கிடைச்சது. இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது முதல்ல பயம் இருந்துச்சு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு போட்டிருக்க. நம்ம இடையில சில நேரங்களில் தீர்மானங்கள் எடுத்து அதை கைவிட்டுருக்கிறோம், சிலிப்பாகி இருக்கிறோம், மறுபடி எழுப்பி வர்றோம். இதெல்லாம் சரிதானா? அப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு போட்டிருக்கே. பாவத்தை பற்றின ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும் அப்படின்னு படித்து பார்க்கும் பொழுதுதான் அவர் சொல்றார், யோவான், பாவத்திலே அவன் நிலை கொண்டிருக்க மாட்டான். ஹேபிச்சுவல் அஃபெண்டர், வழக்கமாக தப்பு செய்கிற ஒரு மிஷனரி முகாமில் குற்றாலத்தில் நான் ஆண்டவருடைய செய்தியாளராக அழைக்கப்பட்டிருந்தேன். ஆண்டவருடைய செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் மத்தியான லஞ்ச் டைம், வரிசையில் நின்று சாப்பாடு வாங்கணும். உங்களுக்கு தெரியும், முகாமில் நானும் வரிசையில் நின்று சாப்பாடு வாங்க நிற்கிறேன். அப்போ ஒரு வாலிப தம்பி ஜான்ஸ் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே என்கிட்ட வந்தார். லைன் கிட்ட வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு, நான் லைனில் போயிட்டே இருக்கேன், அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு வர்றார். இப்போ அவர் சொன்னார், அண்ணே, காலையில் செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டுன்னு கேட்டேன். இதே டவுட்டை தான் சொன்னார். பாவம் செய்கிறவன் தேவனால் பிறந்தவன் அல்ல, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு போட்டிருக்கு. எங்கள் காலேஜில் ஹாஸ்டலில் இருக்கேன்னா அங்கே ஒரு ப்ரேயர் குரூப் இருக்குது. அந்த ப்ரேயர் குரூப்புக்கு போய் தினம் ஜெபிக்கிற வாலிபர்களும் சில நேரம் தப்பு செய்கிறத பார்த்துருக்கேன். எப்படின்னு அப்போ அவங்க கேட்டது, அவங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையா? உண்மையிலே அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க திரும்ப பாவம் செய்ய மாட்டாங்களே? ரட்சிக்கப்பட்டேன்ட்டு நல்லா கத்தி ஜெபிக்கிறாங்க, சந்தோஷமாக பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் தப்பும் செய்கிறாங்க சில நேரங்களில். இதான் அவருடைய கேள்வி. அப்போ நான் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ நான் சொன்னேன், ஆட்டுக்குட்டி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் கிராமத்தை சேர்ந்தவர்.
விக்ரமசிங்கபுரம் பக்கம். அந்த தம்பி சொன்னார், எங்கள் வீட்டிலேயே ஆடு வளர்க்கும் அப்படின்ட்டார். சரி, ரொம்ப சந்தோஷம். பன்னி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. பன்னி நிறைய பார்த்துருக்கேன். ஆடு சில நேரம் சாக்கடையில் தவறி விழுந்துடும். விழுந்தா என்ன செய்யும்னு கேட்டேன். அவர் சொன்னார், உடனே அது உள்ள சாக்கடைக்குள்ள விழுந்துட்டுனா அடுத்த செகண்டு சாக்கடையை விட்டு வெளியில் ஓடியாந்து புல்லில் பிறண்டு மண்ணில் பிறண்டு உடம்பு அப்படி உலுக்கி அந்த உடம்புல உள்ள அசுத்தமெல்லாம் போகிற வரைக்கும் அந்த ஆடுக்கு நிம்மதியே இருக்காது. அதை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்ம பார்த்து உடனே அதை குளிப்பாட்டி கழுவி தொடச்சி விட்டோம்னா அது பாட்டு சந்தோஷமா மேய போயிருங்க. பன்னி சாக்கடைக்குள்ள விழுந்தா என்ன ஆகுன்னு கேட்டேன். பன்னி சாக்கடைக்குள்ள விழுந்தா அது ஜாலியாக படுத்திருக்கும். அதுக்கு உணர்வே இருக்காது, அது பாட்டில் படுத்திருக்கும். இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனால் இன்னும் பிறக்காதவர்கள், பாவத்தை பால் போல பருகி கொண்டு அந்த சாக்கடையில் கிடக்கிறது அவங்களுக்கு ஒரு அருவருப்பாகவே தெரியாது, மகிழ்ச்சியாக இருக்கும். ஹேபிச்சுவல் அஃபண்டர், திரும்ப அதே தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பாவத்திலே நிலை கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவனால் பிறந்தவன் ஆட்டுக்குட்டி மாதிரி, ஆண்டவருடைய செம்மறியாடு. அது சில நேரங்களில் அப்படி காலு சிலிப்பாய் உள்ள விழுந்ததுன்னா அடுத்த செகண்ட் வெளியில் வந்து தன்னை சரி செய்து, அல்லது ஆண்டவர் தன்னை கழுவி இன்னொருத்தருக்கு அதை குளிப்பாட்டி அதை சரி பண்ணுற வரைக்கும் அதுக்கு நிம்மதி இருக்காது. அதே மாதிரி தான் தேவனால் பிறந்தவர்கள் சில நேரத்தில் தவறு செய்துட்டாங்கன்னா அவங்களுடைய உள்ளம் பாதிக்கும். அவங்களால ஜெபிக்காமல் இருக்க முடியாது, அழுவாங்க, ஜெபிப்பாங்க, மூத்த ஊழியர்கள்ட்ட சென்று அறிக்கை செய்வாங்க, ஆலோசனை கேட்பாங்க. அவங்களால அதை அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை திரும்ப பெறுற வரைக்கும் அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இதுதான் பிரச்சனை. என் அன்பு சகோதரனே, சகோதரி, உன்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருடைய ஆடாய் இருக்கிறாயா, அல்லது இந்த பன்றியை போல சாக்கடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சரி, விழுந்துட்டோம், தேவனால பிறந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஸ்லீப்பாகி விழுந்துட்டோம், நம்மளும் பண்ணி ஆயிடுவோன்ட்டு பண்ணியா அப்படி ஆகக்கூடாது. ஆக முடியாது. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். தப்பு செய்த அடுத்த வினாடியே நீங்கள் வெளியே ஓடியாந்துருவீங்க. அப்படி வரலைன்னா நீங்க இன்னும் தேவனால் பிறக்கலன்னு. ஸ்தோத்திரம். உடனே அந்த தம்பி கேட்டாரு, அண்ணே இன்னொரு சந்தேகம் இருக்கு. மரணத்திற்கு ஏதுவான பாவம், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம், அது என்னன்னு கேட்டார். 1 யோவானுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்திற்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். 17ஆம் வசனம், அநீதி எல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. அப்ப பாவங்களை ரெண்டா பிரிச்சிடலாம். மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்திற்கு ஏதுவான பாவம். மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்திற்கு ஏதுவான பாவம். இந்த மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தால் அவனுக்காக ஒருவர் ஜெபிக்கிறார், அல்லது அவனும் ஜெபிக்கிறான், கர்த்தர் மன்னிப்பார். அதான் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொன்னது. இந்த மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை உன் சகோதரன் செய்ய கண்டால் அவனுக்காக ஜெபிச்சும் பிரயோஜனம் இல்லை. ஆக்கினை தீர்ப்பு தான், ஒண்ணும் பண்ண முடியாது. மரணத்திற்கு ஏதுவான பாவம், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன்.
உங்களை குழப்ப விரும்பலை. மனுஷன் செய்கிற எல்லா பாவமும் மரணத்திற்கு ஏதுவில்லாத பாவம் தான். மரணத்திற்கு ஏதுவான பாவம் ஒரே ஒரு பாவம், அவிசுவாசம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆர்வமாய் அவருடைய ஊழியத்தை செய்ய வந்து ஆண்டவர் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷி ஒரு கட்டத்தில் ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து மறுபடியும் முழுமையாய் கடவுளை விட்டு வெளியே போய் ஆண்டவரை விட்டு முழுமையாய் கடவுளை விட்டு வெளியில போய் அவிசுவாச பாவத்தில், அவிசுவாசம் மரணத்திற்கு ஏதுவான பாவம். போயிட்டாங்கன்னா திரும்ப அவங்களை திருப்புவது கூடாத காரியம். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், உங்களுக்கு தெரிந்த வசனம்தான். எபிரேயருக்கு எழுதின நிருபம், அதில் 6ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். அந்த 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வேத வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். 4, 5, 6 ஆகிய வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தைகளையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம், இம்பாசிபிள். அவர்களுக்காக யார் ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏனால் அவனுக்குள்ளே ஒரு செல்ஃப் முரண்பாடு வந்துருச்சு. அவனுக்குள்ளே ஒரு முரண்பாடு, மறுதலிச்சிட்டான். ஆண்டவரை அவமானப்படுத்திட்டு போயிட்டான். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்படுகிறதுதான், ஒரு தரம் கொடுக்கப்படுகிற விசுவாசம். யூதாவின் புஸ்தகத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு கடிதம் எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு தடவை மாத்திரம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காய் நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஒரு தடவை தான் விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, ஆண்டவரால் நாம் பிறப்பிக்கப்படும் பொழுது, ஆண்டவருடைய பாவ மன்னிப்பு நம்ம மேல் வரும் பொழுது ஒரு முறை நாம் பிரகாசிப்பிக்கப்படுகிறோம், ஒரு முறை நமக்கு விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. அதை நாம் இழந்து போனால், நாம் மறுதலித்து போனால் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதான் மரணத்திற்கு ஏதுவான பாவம். ஒருவேளை பிரதர் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறத விட்டுட்டேன், பைபிள் வாசிக்கிறத விட்டுட்டேன், ஆண்டவர்கிட்ட கேட்கறத விட்டுட்டேன், ஏன்னா நான் கேட்டு ஒன்றும் கிடைக்கல, சோர்ந்து போய் இருக்கிறேன் பிரதர் அப்படின்னா மறுபடியும் ஆண்டவர் புதுப்பிக்க முடியும். உங்களை கம்ப்ளீட்டா அந்த விசுவாச வாழ்வு விட்டு போறவங்களை பத்தி நீங்க ஒரி பண்ணாதீங்க. அவங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆகவே சோர்ந்து போன நிலைமையில், அதாவது மங்கி எரிகிற திரியை அணையாதவரும் நெறிந்த நாணலை முறியாதவருமாகிய கர்த்தர் நம்முடைய கர்த்தர். சோர்ந்து போயிருக்கலாம், ஜெபிக்கிறதையே பல நாட்களா விட்டுட்டேன்னு இருக்கலாம், பைபிள் வாசிக்கிறதையே நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். மரணத்திற்கு ஏதுவான பாவம் அவிசுவாசம். அப்படியானால் அந்த பாவத்தை விழும்படி சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் வருவான்.
ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப என்ன போராட்டம் அப்படின்னு கேட்டா சொல்லுவாரு, விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கான ஒரு போராட்டம். ஏன்னா ஆண்டவர்களை வந்து அந்த விசுவாசத்தை ஒரு விசை மாத்திரம் கொடுக்கப்படுகிற அந்த விசுவாசத்தை நான் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த விசுவாசத்தை நான் இழந்து விடும்படியான காரியங்கள், சம்பவங்கள் என் வாழ்க்கையிலே அடுக்கடுக்காய் நடந்து கொண்டே இருக்கிறது. பல நேரங்களிலே நான் சோர்ந்து போகிறேன். நல்ல உதாரணம் பவுலும் எலியாவும் தான். எலியா சவால் விட்டார். கர்த்தரே தெய்வம், அக்கினியால் பதிலளிக்கிறவரே தெய்வம் என்று சவால் விட்டார். பாகால் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். காலையே தொடங்கி சாயங்காலம் வரை பலி செலுத்தி விட்டு அந்த பலி பொருளை வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும்னு சொல்லி அவர்கள் தங்கள் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூச்சலிட்டார்கள். கத்தியால் தங்களை கிழித்துக் கொண்டார்கள். காலையை தொடங்கி சாயங்காலம் வரை கத்தி கதறி பார்த்தார்கள், பதில் கிடைக்கவில்லை. சாயங்கால வேளையிலே எலியா வந்தார், பலி செலுத்தினார். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று கதறினார். ஜெபித்த அடுத்த வினாடி வானம் திறந்தது, அக்கினி இறங்கி வந்து அப்படியே அந்த பலியை பட்சித்து போட்டது. நேருக்கு நேர் பார்த்தார்கள். எல்லாம் முடிச்சுது. மறு அதிகாரத்தில் பார்க்கிறோம், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள். நான் ஒன்றும் பெரிய பரிசுத்தவான் இல்லை, அவ்வளவு நல்லவன் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சூரச் செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டார். முதல் அதிகாரத்திலே கர்த்தருடைய வல்லமையை அத்தனை பேருக்கு நடுவிலே நிரூபித்து காண்பித்த ஒரு தேவ மனிதர். எலியாவின் தேவன் எங்கே? அப்படித்தான் இன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்க எல்லாமே கேட்கிறாங்க. அவ்வளவு வல்லமை நிறைந்த ஊழியர் சொல்றாரு, போதும் கர்த்தாவே, நான் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அவ்வளவு பெரிய தேவ மனிதருக்கே, தீர்க்கதரிசிக்கே அவ்வளவு சோர்வு வாழ்க்கையில். அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் சோர்வு வராதா? கட்டாயம் சோர்வு வரும். பல நேரங்களிலே சோர்ந்து போய்விடுகிறோம். உலக பாடுகள், குடும்ப கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவைகளுக்கு நடுவிலே ஜெபிக்கிறதே நமக்கு கஷ்டமாய் போய்விடுகிறது. சோர்ந்து போய் படுத்து விடுகிறோம். போதும் ஆண்டவரே, இந்த லைஃப் போதும். நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருடங்கள் ஆகி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, பாடுகளுக்கு மேல் பாடுகள் தான். போதும் ஆண்டவரே என்று சொல்லி சோர்ந்து போய் படுத்து விடுகிறோம். எலியா சோர்ந்து போய் இந்த இடத்துல ஒரு தேவதூதன் வந்தார், தட்டி எழுப்பினார். எலியா, இங்க என்ன வேலை உனக்கு? நீ போகும் இடம் வெகு தூரம், புறப்படு என்று சொன்ன. புறப்பட்டு போனார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போய் பலர் இந்த செய்தியை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ? ஏன் இந்த செய்தி ஆண்டவர் கொடுத்தார்? ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ? ஜெபிக்கிறதே பல நாளை விட்டுட்டீங்களோ? பைபிள் வாசிக்கிறதையும் விட்டுட்டீங்களோ? பயப்படாதீங்க. ஆண்டவர் இன்று உங்களை தட்டி எழுப்பி, அன்றைக்கு ஒரு தேவதூதன் நேரடியாய் வந்தார், இன்னைக்கு இந்த தேவ தூது உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த தேவ செய்தி உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்களை அவர் தட்டி எழுப்ப, உங்களை மறுபடியும் உற்சாகப்படுத்தி, உங்களுடைய மங்கி எரிகிற திரியை அணையாமல் அதை பிரகாசமாய் எரிய வைக்க பண்ணுகிறவர் உங்கள் பக்கத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறார். எழும்பு, நீ ஆண்டவரிடத்திலே வா, மறுபடி முழங்கால் போடு, நீ ஜெபி.
தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபி. ஆண்டவரே, பவுலடியாரை போல அல்லது எலியாவை போல சோர்ந்து போயிருக்கிறேன். எனக்குள் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை பிடுங்கி எடுக்கும்படி, என்னை மரணத்திற்கு எதுவான பாவத்தில் தள்ளும்படி சத்துரு என்னை போராடி கொண்டிருக்கிறான். நான் சோர்ந்து போயிருக்கிறேன். என்னை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. சங்கீதக்காரன் பஸ்தேபாளிடத்திலே பாவம் செய்துவிட்டு சோர்ந்து போனான். தீர்க்கதரிசி நாத்தான் வந்து எச்சரித்த பொழுது மிகவும் சோர்ந்து போனான். அவர் சொல்லுகிறார், தாவீது, ஆண்டவரே, நீ மன்னித்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவியினை தாங்கும் அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறேன் அர்த்தம். ஆண்டவருடைய கிருபை உங்களை மறுபடியும் உற்சாகப்படுத்த போகிறது. மறுபடியும் நீங்கள் உற்சாகமான ஆவியானவரால் மறுபடியும் உங்களை புதுப்பிக்க அவர் விரும்புகிறார். மறுபடியும் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வல்லமைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, சோர்ந்து போன இருதயம் உள்ளவர்களை இப்போது உற்சாகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பலவிதமான பாடுகள் அப்பா, உடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். சிலர் பைபிள் வாசிப்பதையே நிறுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு சிலர் ஜெபம் பண்ணுவதையே நிறுத்தி விட்டார்கள். சூறை செடிக்கு கீழே எலியா சோர்ந்து போய் கிடந்தது போல, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள். அப்படி ஒன்றும் பெரிய நல்லவே இல்லை. என்னால் இந்த வாழ்க்கை வாழ முடியவில்லை. என்னால் ஆண்டவரே பரிசுத்த விசுவாச வாழ்வில் என்னால் வர முடியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற முடிய பிள்ளைகளை இப்பொழுது தொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கும்படி செய்யும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். I can feel the presence of the Almighty God right now. வல்லமை உடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. மறுபடியும் இந்த வருஷம் உடைய பிள்ளைகளை உற்சாகமாய் ஓட வைக்கும்படி நீர் இப்பொழுது விசுவாசத்திலே அவர்களை வர்த்திக்க பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சத்ருவின் தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். சரீர பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே அதிசயங்கள் உண்டாகட்டும். தயவு செய்து உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்பும். விசுவாசத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.